வீக்கெண்டுக்கும் நான் ப்ரொமோ வந்து மோஸ்ட்லி பேச மாட்டேன். அவனுங்க ஒண்ணு காமிப்பானுங்க, உள்ள ஒண்ணுமே இருக்காது. அப்புறம் நம்ம மண்டை காஞ்சது மட்டும் தான் மிச்சமா இருக்கும்னு சொல்லும்போது, அதெல்லாம் நான் எடுத்து பேச மாட்டேன். இருக்கிறத மட்டும் பேசலாம் அப்படிங்கிறது மட்டும் தான் என்னோடது. நம்ம தேவையில்லாத கிரியேட்டிவாலாம் யோசிச்சுக்கிட்டு நம்மளுக்கு என்ன அவார்டை கொடுக்க போறாங்க, அவன் சொல்வானே விக்ரம், கிரியேட்டிவா யோசிக்கணும் அப்படி நம்ம இவனுங்க பண்ற அளப்பறைக்கு இருக்கிறத பேசுறதே அங்கே முடியல. இல்லாததெல்லாம் சேர்த்து நம்ம மண்டையை காய வைக்கணும்ன்றது ஒரு விஷயம்னும் போது நான் எல்லா ப்ரொமோவெல்லாம் பேசுறது இல்லைன்னும் போது, ஸோ இன்னைக்கான ப்ரொமோ வந்து பார்த்துருப்பீங்க. ஒஸ்ட்டு பெஸ்ட்டு வந்துருச்சு. முதல்ல பெஸ்ட் ஏன் எடுத்தாங்கன்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அது வந்து ஏன்னு எல்லாரும் யோசிச்சிங்களா? இப்போ வந்து போன வாரம் பெஸ்ட்டே எடுக்கலப்பா, ஒஸ்ட் மட்டும் எடுத்தீங்க, ரம்யாவை அது மாதிரி பண்ணீங்க. இந்த வாரம் ஒஸ்ட் மட்டும் எடுக்கிறீங்க, ஓகே. போன வாட்டி ரம்யாவை மட்டும் எடுத்து வந்து ரம்யா மட்டும் 2 எடுக்க வேண்டிய இடத்துல கூட 1 தான் எடுத்தீங்க. யாரை காப்பாற்றுறதுக்காக அப்படி பண்ணீங்களோ தெரியல. 1 இந்த வாட்டி ஏன் வந்து ஒஸ்ட் 2 எடுத்தீங்கன்னு ஒன்று இருந்தாலும் பெஸ்ட்டு ஏன் எடுத்தீங்க அப்படின்னு ஒரு சொல்லும் போது, நீங்கள் வின் பண்ண எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு டாஸ்க் வின் பண்ணிவிட்டு அங்கே தான் கேப்டன்சியே கொடுத்துருவீங்க. அந்த டாஸ்க்குள்ளேயே நீங்கள் பெஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்கன்னு ஒருத்தங்களுக்கு நாமினேஷன் கொடுத்துருவீங்க. அப்படி தானே கிங்டம் டாஸ்க்லாம் பண்ணீங்க. எந்த குரூப் வின் பண்ணுதோ அந்த குரூப்பை வந்து கேப்டன்சிக்கு வந்து அப்படியே ஃபுல்லாக ப்ரொமோட் பண்ணுவீங்க, இல்லை நாமினேஷனுக்கு ஃபுல்லாக ப்ரொமோட் பண்ணுவீங்க. அதுலேருந்து பெஸ்ட் ஒன்று எடுப்பீங்க, அதை வந்து நாமினேஷனுக்கு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படி தானே எப்பயும் போகும். இந்த வாட்டி என்ன, டாஸ்க் வின் பண்ணது பாரு டீமு. நீங்கள் அப்போ அதுலேருந்து ஒருத்தங்களை எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஆப்வியஸாக அது பாரு காமருதீன் ஆதிரைக்குள்ளேயே அது சுற்றி வந்திருக்கும். அங்கேருந்து ஒன்று பண்ணியிருக்கலாம். அது என்ன பெஸ்ட்டுக்கு, அதுவும் 2 வேற என்ன? அப்போ உங்கள் பிளான் தான் என்ன? ஆல்ரெடி வந்து நீங்கள் அந்த பாரு வின் பண்ண டாஸ்கில் யாருக்கு வந்து அந்த 24 hours வரணும்னு சொல்லி பேசினதுக்கு அது ஓகே. அப்போ இந்த கான்வர்சேஷன் லைவ்லையுமே நடந்தது. லைவ்ல யார் யார் பேசுகிறாங்கன்னா, அரோரா, கனி, விக்ரம். கனி இருந்தாங்களான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அரோரா, விக்ரம் இருந்தாங்க, கூட சபரி இருந்தானான்னு தெரியல. வேற யாராவது பார்த்தீங்கன்னா மற்ற இவங்க 2 பேர் கன்ஃபார்மாக இருந்தாங்க. கூட யாராவது இருந்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. இவங்க 2 பேர், அதுலேயும் அரோரா தான் இதை ஆரம்பிச்சு விட்டுருப்பா. இப்போ ஒருவேளை வந்துட்டு இப்போ கேப்டன்சி டாஸ்க் யார் வராங்களோ அவங்களுக்கே ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் கொடுத்துட்டா எப்படி இருக்கும், அது பண்ணுவாங்களோ என்னமோ டீமு அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. இல்லை அப்படிலாம் இருந்தால் நம்ம அப்போ உடனே விக்ரம் சொல்லுவார், அப்படி முன்னாடியே சொல்லியிருந்தா நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டிருக்கலாம்ல, அப்படிலாம் இருக்காதுன்னா இல்லை அது ஒரு சர்ப்ரைஸாக வச்சு கூட பண்ணலாம் இல்லைன்னா அந்த நாமினேஷன் பாஸ் விஷயத்த உள்ள நேற்று லைவ்ல மேடம் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த மகுடி தான், அந்த மகுடி உதத்துக்கு ஏற்ற மாதிரி தானே பிக் பாஸ் ஷோ போகுது அப்படின்னு சொல்லும்போது அதை தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அந்த மகுடி, பெரிய மகுடி வந்து விக்ரம், ஜூனியர் வந்து அரோரானா, இவங்க சொல்றது பிரகாரம் தானே டீம் செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இது அவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இந்த 2 பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கான விஷயங்கள் நாமினேஷன் பாஸுக்கான ஹிண்டா இருக்கலாம். அப்போ நாமினேஷன் பாஸ்ல யாரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது கனியை காப்பாற்றுறதுக்கான விஷயங்கள். அகெயின் அவங்களுக்கு நாமினேஷன் பாஸ் கொடுத்து இன்னொரு 10 நாள், நான் நினச்ச ஃப்ரீ ஸ்டாஸ் முடிஞ்சோடனே அமுச்சு விட்டுருவாங்கன்னு. ஆனால் இவனுங்க கொண்டு போகிறத பார்த்தா டாப் 3ல கொண்டு போய் அவளை டாப் ரன்னர் ஆக்காமல் விட மாட்டாங்க போல இருக்கு அந்த கனியை. வெளில வந்த வியானா கூட சொல்லுது டிசர்விங், வேற யாராவது உள்ள டிசர்விங் இல்லைன்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லும்போது கனியை தான் ஆப்வியஸாக சொல்கிறாங்க. கனி ஒன்றுமே பண்ணல. இந்த ரம்யா தூக்கி வச்சு பேசுது, அது நம்மளுக்கு தெரியும், அது ஒன்றுமே இல்லை, உள்ளே ஒன்றும் பண்ணலை வெளியே ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிறதா விஷயமா இருக்குது. ஏமா உனக்கான இடமே அது இல்லை, நீ நடிக்கணும்னு வந்த, நீ பேசாமல் ஒரு சீரியலுக்கு போ இல்லை படத்துக்கு போ, உனக்கு அந்த ஷோவே உனக்கு வந்து டிசர்விங்கே இல்லை அப்படின்னு சொல்லும்போது தேவையில்லாம அந்த ஷோவில் போட்டு ஒரு கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டை தான் வேஸ்ட் பண்ணாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் வியானா வந்து கரெக்டாக ஒரு சில பாயிண்ட்ஸ் வச்சாங்க. நீங்கள் இப்போ அந்த வீடியோஸ் போட்டதை நீங்கள் நான் போட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் சொல்லியிருப்பாங்க 2-3 இன்டர்வியூஸில் கனி தான் வேஸ்ட்டு, நம்ம மைண்ட் வைஸ் என்னவா இருந்ததோ அதை அப்பட்டமாக சொல்லியிருப்பாங்க, கனி வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி. உள்ளே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரில. 2-3 வாட்டி அவங்க வந்து ஒன்றுமே பண்ணாமல் தான் இப்போ இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, ஸோ கனியை வந்து அப்படி ஒன்றுமில்லாத கனியை வந்து நீங்கள் வச்சு டாப் 2க்கோ ரன்னருக்கோ ட்ரை பண்ணுறீங்க. அப்போ சபரி டைட்டில் வின்னர், அப்போ வந்து ரன்னர் வந்து கனி, இல்லைனா விக்ரம் டைட்டில் வின்னர், ரன்னர் வந்து கனி. ஸோ கனிக்கும் அரோராக்கும் போட்டி வைக்க போகிறீங்க ரன்னர் யாருங்கிறதுல, இல்லை விக்ரம்க்கும் சபரிக்கும் போட்டி வைக்க போகிறீங்க டைட்டில் வின்னர் யாருங்கிறதுல. ஓகேவா? சபாஷ் சூப்பராக பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக நாமினேஷன் பாஸாக தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதையே நீங்கள் ஒருத்தர் கூட சொல்லாமல் 2 பேர் சொல்ல சொன்னீங்க. அதுவும் டாஸ்க்கு வீட்டு அடிப்படை. ஜென்ரலாக ஒரு சில நேரத்தில் நீங்கள் டாஸ்க், அதாவது உங்களுக்கு தேவையானவங்க எல்லாத்தையுமே பெர்ஃபார்ம் பண்ணி இருந்தால் நீங்கள் வந்து அவங்கள சொல்லுவீங்க. இல்லை உங்களுக்கு தேவையானவங்க டாஸ்கில் ஒன்றுமே பண்ணலன்னா நீங்கள் அந்த வாரம் பெஸ்ட்டுக்கே கேட்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த டாஸ்க்கை கொண்டு வர விஷயத்துல, அந்த பெஸ்ட் ஒஸ்ட் கொண்டு வர விஷயத்தில் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறீங்கல்ல, அது ரொம்ப சீப்பாக இருக்குது பிக் பாஸ். அப்போது நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கமருதீன், கனி 2 பேருமே எதுலேருந்து வந்தாங்க, வின்னிங் டீம்லேருந்து தான் வந்தாங்க. வின்னிங் டீமில் இன்னும் 2 பேர் இருக்காங்க, பாரு, ஆதிரி. அவங்க பேர் ஏன் வரவே இல்லை? இதில் இதை ஆரம்பித்து விட்டது இந்த அமித் தான். அமித் வந்து பாருக்கு சப்போர்ட் பண்ணுறாரா இல்லையா அப்படின்னு கேட்டால் பாருவை பகச்சிக்கிறது இல்லைன்னு நான் சொல்லுவேன். பாருக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு நான் சொல்ல மாட்டேன். பாருவை பகச்சிக்கிறது இல்லை, அதே சமயத்தில் கனி டீமையும் பகச்சிக்கிறது இல்லை. நான் வந்து இங்கேயும் பகச்சிக்க மாட்டேன், அங்கேயும் பகச்சிக்க மாட்டேன். நான் பட்டும் படாமல் இந்த
அந்த தாமரை இலையில தண்ணி மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே சம்திங். ஒரு மாதிரி பட்டும் படாமல் நான் இருப்பேன். அதை வந்து நான் இவங்க டீமுக்கு பார்க்க இவங்க டீமுக்கு ஃப்ரெண்டுனே சொல்ல முடியாது. நான் விக்ரம் கூட இருக்கும்போது பாருவை கலாச்சிருவேன். பாரு கூட தனியாக உட்காரும்போது பாருக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஆனால் பெஸ்ட் ஒஸ்ட்டுன்னு வரும்போது பாருக்கான எந்த சப்போர்ட்டையும் கொடுக்க மாட்டேன். தேவைப்பட்ட அதே குரூப் கூட சேர்ந்து பாருவை ஒஸ்ட்டுன்னு சொல்லிடுவேன். அப்படின்னு சொல்கிற இடத்துல ஓகே நீங்கள் உங்கள் கேம் ஆடுறீங்க, அஃப்கோர்ஸ் அந்த வீட்டில் அது தேவைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பாரு கூட உட்கார்றவங்க எல்லாருமே கேம் ஆடுறீங்க அப்படின்னு சொல்லும் போது ஏன் அவன் மட்டும் ஆடக்கூடாது? அப்போ பாரு கிட்ட உட்காந்து நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணிட்டு அதை உங்களுக்கான அப்சர்வேஷனை எடுத்துகிட்டு ஒரு கேம் அவருக்கு எதிராக போகும்போதோ இல்லை ஆப்போசிட் டீமுக்கு ஃபேவராகவும் நீங்கள் பண்ணுறீங்க, ஐ மீன் கனி குரூப்புக்கு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் ஒரு கேம் ஆடுறீங்களா, அவ கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி